கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருகருகே 12 சிவன் கோவில்கள் இருக்கிறது. அந்த 12 கோவில்களுக்கும் சிவபக்தர்கள் மகா சிவராத்திரி என்று ஓடிச் சென்று சிவனை தரிசிப்பதுதான் சிவாலய ஓட்டம். முதலாம் கோயில் முன்சிறை திருமலை மகாதேவர் கோவில். சீதையை சிறை வைத்த முதலிடம் முன்சிறை. இரண்டாவது கோவில் திக்குறிச்சி மகாதேவர் கோவில். ஒரு நாள் காளை ஒன்று திக்குறிச்சி ஊருக்கு வந்தது. மக்களை மிரட்டி தொந்தரவு செய்யவே நம்பூதிரி காளையை தாமிரபரணி ஆற்றில் மூழ்கடித்தார். உடனே கோவிலுக்குள் இருந்த நந்தியும் காணாமல் போனது. மூன்றாவது கோவில் திருப்பரப்பு மகாதேவர் கோவில். வீரபத்ரனும் காளியும் சேர்ந்து தட்சனை வதம் செய்த பிறகு தியானம் செய்வதற்காக திருப்பரப்பிற்கு வந்தார்கள். திருப்பரப்பு அருவிபாயும் பகுதியில் ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையில் இந்த காளியின் சிற்பம் இருக்கிறது. நான்காவது கோயில் திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் கோவில். நந்தி ஓடைக்கரையில் அடர்ந்த மரங்கள் இருந்தது. ஒரு நாள் ஏரிக்கு நடுவில் திடீரென்று ஒரு சிவலிங்கம் உடைத்து வந்தது. சிவலிங்கத்தை எடுத்து கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்தார்கள். ஐந்தாவது கோவில் பொன்மனை தீம்பிலான்குடி மகாதேவர் கோவில். தீம்பிலான் மரம் வெட்டிக் கொண்டிருந்தார். காட்டில் ஒரு சிவலிங்கம் இருப்பதை கண்டார். சுயம்புவாக தோன்றிய லிங்கத்தை பற்றிய செய்தியை ஊர் மக்களுக்கு சொன்னார். அவர்களும் வந்து சிவலிங்கத்தை எடுத்து கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்தார்கள். ஆறாவது கோயில் திருப்பன்னிப்பாகம் கிராதமூர்த்தி கோவில். குமரி மாவட்டத்தில் பூஜையின் போது புல்லாங்குழல் இசைக்கும் ஒரே கோவில் இதுதான். ஏழாவது கோவில் பத்மநாதபுரம் நீலகண்ட சுவாமி கோவில். மதம் பிடித்த யானை போல் குதிரை ஒன்று ஓடி வந்தது. அந்த இடத்தில் வந்து நின்றது. மன்னன் குதிரையை பிடிக்க ஓடி வந்தான். அந்த இடத்தில் சுயம்புவாக தோன்றிய 160 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சிவலிங்கத்தை கண்டான். அந்த இடத்தில் ஒரு கோவிலை கட்டி கும்பிடத் தொடங்கினார்கள். எட்டாவது கோயில் மேலாங்கோடு காலகாலர் கோவில். மார்க்கண்டேயனுக்கு 16 வயதானது. யமன் அவரை நெருங்கி வந்தார். உடனே மார்க்கண்டேயன் சிவன் கோவிலுக்குள் நுழைந்து லிங்கத்தை கட்டிப்பிடித்தான். சிவபெருமான் சூலத்தால் யமனை குத்தினார். மார்க்கண்டேயனும் பிழைத்து விட்டார். யமன் ஒரு சிறு பாசக்கயிறை வீசினான். சிவலிங்கம் சரிந்தது. அதனால் இந்த சிவனை காலனின் காலன் என்று அழைக்கிறார்கள். 9வது கோவில் திருவிடைக்கோடு சடையப்ப மகாதேவர் கோவில். காட்டில் விளையாடிக் கொண்டிருந்த இரு சிறுவர்கள் வில்வ மரத்தடியில் சுயம்புவாக தோன்றிய ஒரு சிவலிங்கத்தை கண்டார்கள். லிங்கத்தின் உச்சியில் ஜடை இருந்தது. பார்த்த சிறுவர்கள் ஊர் பெரியவர்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் அவரை சடையப்பர் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். 10வது கோயில் திருவிதாங்கோடு மகாதேவர் கோவில். கருவறை வாசலை விட லிங்கம் பெரிதாக தோற்றமளிக்கும் ஒரே கோவில் இதுதான். 11வது கோயில் திருப்பன்னிப்பாகம் மகாதேவர் கோவில். அர்ஜுனனுக்கும் சிவனுக்கும் நடந்த சண்டையில் அர்ஜுனன் தோற்று போனான். அப்போது சிவனை அர்ஜுனன் அடையாளம் கண்டான். இந்த கதையுடன் தொடர்புடைய கோவில் தான் இது. 12வது கோவில் நட்டாலம் சங்கர நாராயணர் கோவில். கருவறையில் லிங்க வடிவில் சங்கர நாராயணர் இருக்கிறார். பக்தர்கள் காவி உடை அணிந்து கையில் விசிறியுடன் கோபாலா கோவிந்தா என்னும் பக்தி கோஷங்களுடன் 12 கோவில்களுக்கும் ஓட்டமாக சென்று வழிபடுவார்கள். நன்றி.